அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய விலையை தான் முதல்ல பார்ப்பாங்க. தரத்தை பற்றி கவலையே பட மாட்டாங்க. தரத்தை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான வீடியோ. ஏன்னா ஏற்கனவே இந்த 2 கடலை எண்ணெயோடைய வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். இது 90 ருபீஸ், இது 98 ருபீஸ். க்ரஷிங் பண்ணும்போது 9 kg, இது 8.58 kg வந்துருச்சு. இப்போ தெளிஞ்சாச்சு. இந்த எண்ணெய் தெளிஞ்சு எவ்வளோ வருதுன்னு நம்ம ஊற்றி பார்த்துருவோம். சரிங்களா? இது எவ்வளவுக்கு விற்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? வாங்க நம்ம ஊற்றலாம். இங்கே தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சிக்கணும். கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. அதாவது 90 ருபீஸோட கிரவுண்ட்நட் ஆயில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் 9.4 லிட்டர் கட்டாயம் வரும். இது 98 ருபீஸ். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக 8 லிட்டர் வரும். கம்பேர் வித் 98 ருபீஸ் கிரவுண்ட்நட்டு, 90 ருபீஸ் கிரவுண்ட்நட்டோடைய ஆயில் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீடு ஹைப்ரிட் சீடு மாதிரி. இது வேறு சீடு. இந்த சீடை விட இந்த சீடு எண்ணெய் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும், குவாலிட்டி அதிகம். இது கொஞ்சம் குறைவு தான். அதனால் அடுத்த வீடியோவில் இன்னும் சரியான எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு வரேன். புரியுதுங்களா? முழுசாக சொல்ல முடியாது. நன்றி.